Hi, hello, vanakkam and welcome to Yazhus Musings with me, Yarani. So, இன்னைக்கு வந்துட்டு after a very long time நம்மளோட கிச்சன் இருந்தா உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். ஸோ கிச்சன்லேருந்து மீட் பண்ணுறேன்ற போதுக்கே நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலூர் சாப் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆலூர் சாப் இஸ் நத்திங் பட் நம்மளோட உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான். ஸோ உருளைக்கிழங்கு பஜ்ஜியில் நம்ம பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி அந்த கடலை மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துரும். பட் இந்த ஆலூர் சாப்பில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சு மேஷ் பண்ணி அது கூட வந்துட்டு கரம் மசாலா, உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிப்போம். ஸோ அந்த மிக்சரை எடுத்து நம்ம வந்துட்டு கடலை மாவில் முக்கிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பக்காவான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ பார்த்துடுவோம். ஆலூர் சாப் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நம்மளோட நான் இன்றைக்கி 2 க்ரீன் சில்லி, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ் இது கூடவே நான் உப்பு, கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஸோ அது அப்புறமா நம்மளோட கார்ன்ஃப்ளவர். ஸோ கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம. ஓகே, இப்போ நம்மளோட மிக்சர் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு இத்தினோண்டு எண்ணெய் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஆட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ மிக்சரை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நான் கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் தேவைக்கேற்ற மாதிரி நான் உப்பு இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு இந்த கடலை மாவு டிப்பில் தான் நான் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட பொட்டேட்டோ மிக்சரே நான் இன்றைக்கி டிப் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சில்லி பவுடரும் சால்ட்டும் வந்துட்டு நம்ம கடலை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஒரு செமி சாலிட் ஸ்டேட்க்கு வர அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். அண்ட் தண்ணி ஆட் பண்ணுறச்ச எந்த அளவும் எதுவும் கிடையாது, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மிக்சர் வந்துட்டு கொஞ்சம் திக்கான ஒரு செமி சாலிட் ஸ்டேட்க்கு வந்திருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நம்ம அந்த பொட்டேட்டோ அந்த கட்லெட்டை வந்துட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட கடலை மாவு மிக்சரும் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த பொட்டேட்டோ மிக்சரை வந்துட்டு டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மீன் டைம் நான் கடலை மாவு வந்து கலந்துட்டு இருக்கிறச்சு நான் வந்துட்டு ஆயிலையும் ஒரு கடாயில் ஊற்றி ஈட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இப்போ இது வெறும் டிப் பண்ணி போட்டு எடுத்து சாப்பிட்றது மட்டும் தான் நமக்கு இப்போ வேறு. இப்போ நம்ம இது பொட்டேட்டோ போட்டதுக்கப்புறமா எல்லா சைட்ஸும் ஈவனாக வேகிற மாதிரி நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துப்போம். அண்ட் ஸ்டவ் வந்துட்டு சிம்லே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வெளியில் நல்லா காஞ்சி போயிடும். ஸோ நம்மளோட சூடான சுவையான மொறுமொறுவான ஆலூர் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அசத்தலாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் வீக்கெண்டில் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சூடான டீயோட ஈவினிங்கில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.